மடியாதிலே நடை வளர்த்து அருமமாய் அரக்கனை அழகு ரெண்டு கண்ணீராஜுதேயா அவதாளாடி சீராடி அழகு தலைமகன வளர்த்துவாரா அவ ஓராடி ஊரகாடி ஓராடி ஊரகாடி உத்தமியால் வளர்த்துவாரா ஓராடி ஊரகாடி வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையா ரத்த கண்ணீர் ஆச்சுதையா அவ எப்படி வளர்த்துவாரா எப்படி வளர்த்து வருகின்றார் ஆளாண்டி சீராண்டி தாயமிர்தம் பாலூண்டி தாயமிர்தம் பாலூட்டியே ஓராட்டி உரக்காண்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்துவாரா உத்தமியால் வளர்த்து வருகின்றார் யார் வளர்த்துவாரா யார் யாரையா வளர்த்து வருகின்றார் அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை வல்லரக்கனை அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் வளர்த்துவாரா அப்படி வளர்த்து வரும்போது தரையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியில விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று ஆமா அப்படியே வளர்த்துவாரா மகனை வளர்த்து வருகின்றார் தோளதில தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி அந்த காலத்துல பிள்ளைய தோல்ல தொட்டில் கட்டி போட்டு வளர்த்திருக்காங்க ஆமா இப்பமும் இருக்காங்க ஐயா இப்பமும் தோல்ல தொட்டில் கட்டி போட்டு பிள்ளைய வளர்க்கவங்க இருக்காங்க உனக்கு தெரியுமாமா யாருன்னு வரும்போது பாத்தீங்களா என்னம்மா ஒரு பாப்பா தோல்ல தொட்டில போட்டு வந்து நின்னாங்கல்ல ஆமா அந்த மாதிரி தான் ஆமா ஆகையினால் ஆமா அந்த காலத்துல என்னையா பிள்ளைக்கு தொட்டில் கட்டுறது ஆமா ஒண்ணு அம்மாவோட சேலையில கட்டுவாங்க இல்லன்னா ஆமா தாய் மாமனோட வேஷ்டியில கட்டுவாங்க ஏன்னு சொல்லு பாப்பா ஒண்ணு அதாவது தாயோட சேலையில அந்த பிள்ளை வந்து உள்ள தொட்டிலுக்குள்ள போட்டு உறங்கும் போது வயக்காட்டு கரையில ஒரு மரத்துல தொட்டில் கட்டி போட்டு ஆமா வயல்ல உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சேலை அம்மாவோட சேலையில தொட்டில் கட்டி போட்டா ஆமா தூங்குற குழந்தைக்கு அம்மாவோட வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அழகா உறங்கும் அந்த காலத்துல காட்டு வேலைக்கு போயிருக்காங்க தொட்டில அம்மா சேலையில கட்டி போட்டிருக்காங்க இப்பதான் நாங்க குழந்தை பெத்தா 6 மாசத்துக்கு கட்டில விட்டு எந்திக்க கூடாத டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்களே இந்த காலம் அப்படி ஆகி போச்சு 45 நாள் ஆனதுல இருந்து எடுக்கிற பெட் ரெஸ்ட் அசைஞ்சிடக்கூடாது ஆடிடக்கூடாது ஓடிடக்கூடாது உருண்டக்கூடாது ஆமா அடிவயிறு குலுங்கிடக்கூடாது அது அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவமா பெற்றிருக்காங்க இப்ப 2 பிள்ளைனாலுமே முத பிள்ளைய ஆபரேஷன் பண்ணிருக்காங்களே ஆமா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் ஆமா அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனையே தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி ஆரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி அதனை வளர்த்து வருகின்றார் வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு வயது என்னாகின்றது ஒரு நல்ல வயதாதியிலே அவன் ஒன்றுமெல்ல விளையாடுவான் 2 நல்ல வயதாதியிலே இடந்தறிந்து காது குத்தி கடுக்க வைட்டா அந்த கைக்கு தங்க வளையலிட்டா அந்த மேல் முருகு பொன்னாலே அரசனுக்கு விடுகடுக்க மோதிராமா அவனுக்கு தாயே அத்தம் பாசி பந்தோ என்ன தங்கத்தாளே அரண கோடி அவனுக்கு போனாத நகைகள் எல்லாம் அவ பூட்டி மிகாளங்கள் சூட்டி மிக அலங்கரிதான்
ஆச்சு? என்ன ஆச்சு உங்க ஆண்டிக்கு? ஆனால் இந்த ஆட்டம் போடுறாங்க. வயது என்ன ஆச்சு? ஆண்டி தானையா? ஆமா. ஆண்டியா அம்மாவா? ரெண்டும் தான். ரெண்டுமா? ஆமா. அது சரிதான். ஆனால் ஆமா, ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவார். ஊந்து விளையாடுவார். 2 வயதிலே இளந்தரித்து ஓடிடுவார். இளந்தரித்து ஓடிடுவார். 3 வயதிலே ஆமா, முடியறைக்கு காது குத்தி. முடியறைக்கு காது குத்தி. அந்த காலத்துல 3 வயசுல தான் மொட்டை போட்டிருக்காங்க. பிறந்த முடி எடுத்திருக்காங்க பிள்ளைகளுக்கு. ஆமா ஆமா. இப்ப எத்தனை வயசுல போடுறாங்க? இப்பெல்லாம் கரெக்டா பிறந்த நான்லாம் என் பிள்ளைகளுக்கு 9வது மாசம் ஒரு மொட்டை, 9ல ஒரு மொட்டை, அப்புறம் 1.5 வயசுல ஒரு மொட்டை, 1.5 வயசுல ஒரு மொட்டை, 2 வயசுல ஒரு முட்டை, 2 வயசுல ஒரு மொட்டை, 3 மொட்டையை முடிச்சிட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்து அனுப்பி வச்சுட்டு என் பாடுக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டேன். 3 மொட்டையும் போடுறதுக்குள்ள அந்த 1.5 வருஷத்துல தாய் மாமன் தட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஆமா, தட்டி எடுத்துட்டாங்க அந்த அன்னைக்கு 3 பேரும். ஆமா ஆமா ஆமா. வாம்பிள்ளைக்கு செஞ்சிட்டாலும் அது சரிதான். குழந்தையா இருந்தா செய்யலாம். ரெண்டும் குரலியை பத்து வச்சுக்கிட்டு இந்த குரலிக்கு தான் உன் பிள்ளைய கட்டி கொடுக்கணும். ஆனால் பார்க்கத்தானே போறான் நானு. பார்த்தா ஆமா, அழகு மகன் அரக்கனுக்கு 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி. முடியறைக்கு காது குத்தி. காது குத்தி கட்டுக்கும் என்றால் கைக்கு தங்க வளையலிட்டார். கைக்கு தங்க வளையலிட்டார். ஆயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாளை அரணா கொடி. தங்கத்தாளை அரணா கொடியே. நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார். மிக அலங்காரம் செய்தார். அழகு மகன் அரக்கனுக்கு அந்த அரக்கனுக்கு வயதோ 4 வயதாச்சு. 4 வயதாச்சு. 4 வயதாச்சு. நடந்தோடும் பிராயமாச்சு. நடந்து ஓடும் பிராயமாச்சு. 5 வயதாச்சு. ஆமா. யாருக்கு? யாருக்கு? ஆச்சுதையால் பெற்ற மகன் அரக்கனுக்கு. அரக்கனுக்கு 5 வயசான ஆம்பளை பிள்ளை என்னமா செய்யணும்? ஆம்பளை பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க அனுப்பி வைக்கணும். சரிதா. ஆமா. அப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் போடணும். ஒண்ணு அனுப்பாம விட்டுருக்கா பாரு உங்க அம்மா. ஐயா, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் போட்டிருந்தான்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லதுன்னா நீ லேசுன்னு நினைக்கீங்களா? ஏமா? நான் அங்க இருந்து குடத்தை போட்டு அடிச்சிட்டு நேர வீட்டுக்கு போனோம்னா அங்க வீட்டுல எனக்கு என்ன வேலை தெரியுமா ஐயா? போய் படுத்து உறங்குவோம். புருஷன் எல்லா வேலையும் பாப்பாரு. புருஷன் பரம் எதுக்கு இருக்காரு? ஊரா அனுப்பி வச்சா அப்புறம் வீட்டுல புருஷன் தான் வேலை பார்க்கணும். சரி. 15 காளமாடு 15 பசுமாடு வச்சிருக்கேன். அப்ப ஒன்னிய மாதிரி பைத்தியக்காரி எவ்வளவு இருக்க மாட்டா? என்னையா அப்படி சொல்லிவிட்ட? இப்ப என்ன மாடு கட்டி உழுதாங்களா இல்ல வண்டி மாடு கட்டி தூக்குதாங்களா, சும்மா தூக்குதாங்களா? ஐயா எதுக்குயா? 15 காள மாட்டுக்கு இப்ப என்ன வேலை? அது என் பிள்ளைக்கு பிள்ளையா நான் வளர்க்கேன். அதெல்லாம் கிடையாது. 15 பசுமாடு 15 காளமாடு வச்சிருக்கேன். மாட்டுல கூட காள மாட்டுக்கு மதிப்பு கிடையாது இப்போ. அதுக்கு என்ன செய்ய? ஆமா. நீங்க அந்த பிறவி எடுத்து வந்தீங்கன்னா பால் கறக்கலாம். ஆமா. காளமாட்டை வச்சு என்ன செய்ய? அதான் அந்த காலத்துல காள மாடு ஏர் உள்ளதுக்கு. ஆமா. வண்டி மாடு கட்டி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போவதுக்கு. ஆமா. அதுக்கு காள மாடு தேவைப்பட்டுச்சு. இப்ப காள மாடு தேவையும் இல்ல, காள மாட்டுக்கு மதிப்பும் இல்ல. பசுமாடா இருந்துச்சுன்னா ஆமா பால் கறந்து வித்துக்கலாம், அதை காசாக்கிக்கிடலாம். ஆமா. பால் தயிராகும், தயிர் மோராகும், மோர் நெய்யாகும், நெய்யா வெண்ணையா, வெண்ணெய் நெய்யாகும். ஆமா. அவ்வளவும் துட்டாகும், அவ்வளவும் காசாகும். நீங்க எதுக்கு காள மாடை வச்சு என்ன பண்ண? நம்ம தான் செலவழிக்கணும். அது சரிதான். அதான் இப்ப காள மாட்டை யாரும் விரும்புறது இல்ல. ஆமா. ஆகையினால் ஆமா 5 வயதிலே குழந்தைக்கு அரிய கல்வி படிக்க வைக்கணும். அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று வாத்தியார வரவழைத்து ஆச்சுதையால் ஆமா அரண்மனையிலே தங்க வைத்து நம்ம மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று ஆமா ஒரு வாத்தியாரை வரவழைத்தார். வாத்தியார் வந்து ஆச்சுதையால வணங்கி நிற்கின்றார். அம்மா என்னை எதுக்காக வரவழைத்தீர்கள்? தாங்கள் என்னை அழைத்த காரணத்தை சொல்லுங்கள். அது ஒண்ணுமில்ல வாத்தியாரே. என்ன? என் மகன் அரக்கனுக்கு தாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஆமா வாத்தியார் நினைக்கின்றார், மாசம் இந்த 50 பிள்ளைங்களை மேய்ச்சி ஆமா 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்குறதை விட அரக்கன் ஒருவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்து ஆனால் ஆமா அரக்கன் ஒருவனுக்கே பாடத்தை சொல்லி கொடுத்து பொன்பொருளை எல்லாம் அரண்மனையில இருந்து வாங்கி செல்லலாம் என்று ஆமா வாத்தியார் மனதிலே நினைத்து அம்மா என்ன உங்க மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா ஆமா போய் ஏடு சேர்த்து வருகின்றேன். அந்த காலத்துல ஏட்டு படிப்பு, இப்போ நோட்டு படிப்பு. இப்ப பூரா நோட்டு படிப்பு. ஏடு சேர்த்து வருகிறேன் என்று சொல்லி வாத்தியார் எங்க வாரார் பாருங்க. எங்க ஐயா வருகின்றார்? பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு பாங்குடனே ஏகி வாரார், பாங்குடனே ஏகி வாரார், பாங்குடனே ஏகி வாரார், ஏகி வாரார். பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு பாதாள உலகம் விட்டு பாங்குடனே ஏகி வாரார், பாங்குடனே ஏகி வாரார், பாங்குடனே ஏகி வாரார்.
பராசூரனுடைய கோட்டை விட்டு 6-7 வனம் கடந்தார். அழகு 8வது வனமே வந்தார். அடேங்கப்பா, என்னம்மா 8வது வனத்துக்கு வந்து சேர்ந்தார். 8வது வனத்திலே வந்து கற்பகப்பூ மரத்தை கண்டார். அது என்னம்மா கற்பகப்பூ மரம்னா என்னம்மா? கற்பகப்பூ மரம்னு சொன்னா அதாவது பனை மரம். இப்போ புதுசா முளைச்சிருக்கான் ஐயா. என்னம்மா? மெரினா பீச்சில 250 பனை மரம் முளைச்சிட்டான் வச்சிருக்காங்க. அது முளைச்சிட்டு சரி. ஆமா, இப்ப அம்பட்டுக்கு கூண்டு கட்டி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பனை மரத்திலே வண்டறியாத குருத்து ஓலை. ஏன் வண்டரிக்காத குருத்து ஓலை வெட்டுதாரு? ஏன்னா வண்டரிக்காத குருத்து ஓலை தான் மகுடாப்பு எழுத நல்லா இருக்கும். ஆமா, அதனால் நல்ல வண்டறியாத குருத்து ஓலை வெட்டி பின்னும் காம்பறிந்து இடது கையில ஏடு, ஆமா, வலது கையில எழுத்தாணி கத்தி எடுத்து நேர ராச்சுதையாருடைய அரண்மனைக்கு வந்தார். வந்து ஆமா, அம்மா என்ன அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஏடு சேர்த்து வந்து விட்டேன். உங்க மகன் அரக்கனை அலையுங்கள் என்று சொன்ன உடனே ராச்சுதையால் அரக்கனை வரவழைத்தார். வாத்தியார் முன்பதாக அரக்கன் அமர்ந்தார். பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிக்கணும்னா கொடுங்க. என்னத்த? குரு தட்சணை வேணும்ல? அங்கதான் இருக்கு. அதாவது நம்ம உலகமே அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? அந்த தட்சணையில இருக்கு. வாத்தியார் குரு தட்சணை கேட்ட உடனே அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ராச்சுதையால் தட்சணையாக என்ன எடுத்து வைக்கின்றார்? அள்ளி நல்ல பொண்ண வைத்தாள் ஆஜனுக்கு தட்சணையாய். கொண்டு நல்ல பொண்ண வைத்தால் குருவுக்கு தான் தட்சணையாய். கொண்டு ஒன்ன வைத்தால் குருவுக்கு தட்சணையாய். ஆமா, ஆனால் நேரநாளி நரமரக்கா நீதியுடனே அளந்து வைத்து வாரி பொண்ண வைத்தால் வாத்தியாருக்கு தட்சணையா. அப்படியே தட்சணையாக எடுத்து வைத்து படத்தை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம் என்று அந்த ஏட்ட கையில் எடுத்தாரு. வலது கையில எழுத்தாணி கத்தி எடுத்தாரு. அறிவோம் நமச்சிவாயா என்ற அச்சரத்தை உச்சரித்து குருவே துணை என்ற எழுத்தையும் அந்த ஏட்டிலே எழுதி அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு வாத்தியார் பாடத்தை ஆரம்பிக்கின்றார். எப்படி ஆரம்பிக்கின்றார்? ஆமா, பாடம் கத்துக்கிட்டுதான். ஆமா, படிக்கணும்ல. அரக்கன் கத்துக்கிட்டுதான். ஆமா, எப்படி கத்துக்கொள்கின்றார்? எப்படி படிக்கின்றார்? ஏனாயே
அந்த வல்லரக்கன் ஆனா அவனா என்ற எழுத்தையும் படித்தான் என்ற எழுத்தையும் படித்தான் ஆனா அவனா என்ற எழுத்தையும் படித்து எழுத்தையும் படித்து மேலும் என்ன கலை படிக்காம பாருங்க என்ன கலை ஐயா படிக்கின்றார் நல்ல வயதாரிலே அரிச்சு அடிதான் படித்தான் அவன் 7 நல்ல வயதாரிலே அரக்கன் எழுத்த நடை கட்டுனான் அவன் 8 நல்ல வயதாரிலே அவன் என்று அடிதான் படித்தான் இன்னும் 9 வயதாரிலே அவன் உலக பிரயாணதான் படித்தான் 10 நல்ல வயது வாங்கி அவன் பலகளையும் படித்துவான் அவன் ஆணைய தொங்குதிரையே அடிவிடிகள் இளம்பு தோழி மயக்கு வித்தை தயக்கு வித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலோ ஓடி 9 முயல் அடிப்பான் அரக்கை இருந்து 80 விடும் அடிப்பான் அவன் வில்களை கேசாரத்தோடு வேண்டியதோர்களை வாடித்தான் படியாத கலைகளெல்லாம் அடித்து வாரா வல்லே அரசே படியாத கலைகளெல்லாம் அடித்து வாரா வல்லே யாரு அடேங்க அப்பா என்னம்மா பாடம் படிச்சா அப்படி எல்லாம் படிக்கணும் படிக்கணும் ஆமா எப்படி படிக்க எப்படி வாயிட்டு படிக்கின்றான் 6 வயதிலே அரிச்சு அடிதான் படித்தான் அரிசுவடிதான் படித்தான் 7 வயதிலே எழுத்துநடை கற்றுணர்ந்தான் எழுத்துணரை கற்றுணர்ந்தான் 8 வயதிலே எஞ்சுவடிதான் படித்தான் என் சுவடிதான் படித்தான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னம்மா என் சுவடினா என்னதியா எஞ்சுவடினா என்னன்னா என்ன சொல்லுவாங்க என்னன்னா நம்பர் அதான் சொல்லுதேன் அப்படியா ஆகையினால் ஆமா 8 வயதிலே எஞ்சுவடிதான் படித்தான் என் சுவடிதான் படித்தான் 9 வயதிலே உலக பிரயாணம் கற்றுணர்ந்தான் ஆமா 10 வயது மட்டும் பல கலைகளை படித்து பல கலைகளையும் படித்து ஆணை ஏற்றம் குதிரையேற்றம் அடிபிடிகள் சிலம்பு தொழில் இளம்பு தொழில் தயக்குவித்தை தயக்குவித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிப்பான் ஆமா அடிக்கா படிக்கின்றான் படியாத கலைகள் எல்லாம் கலைகள் எல்லாம் வளைக்க சரந்தொடுக்க சரந்தொடுக்க மயக்குவித்தை தயக்குவித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிப்பான் இருந்து என்பது உடும்படி இருந்து என்பது உடும்படிப்பான் அது ஏமா ஓடி 9 முயல் அடிக்கான் ஓடி 9 முயல் அடிப்பான்னா ஆ. அதாவது முயலை வந்து முயல் வேட்டைக்கு போனா முயல் ஓடும் வேகமா ஓடும் அப்ப ஓடுத முயல் என்ன செய்யணும் நாமளும் ஓடித்தான் பிடிக்கணும் அடிக்கணும் அதுதான் ஓடி 9 முயல் அடிப்பான் முயல் அடிப்பான் இருந்து என்பது உடும்படிப்பான் அது என்னம்மா இருந்து என்பது உடும்படிப்பான்னா என்ன இருந்து என்பது உடும்படிப்பான்னா ஒரு உடும்பு வந்து ஓனா மாதிரி சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் அத வந்து நாம சீக்கிரம் அடிச்சிடலாம் சீக்கிரம் அது பைய ஊந்து போகும் அதனால அடிச்சிடலாம் ஐயா இப்படியும் தூங்கலாமோயா அது காத்து பனி காத்து அடிக்கி அப்படியா அத நாங்க காதை மூக்கையும் நாளைக்கு படப்போடுறது கட்டுற மாதிரி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம் அதத்தான் நானும் பார்க்க ஆச்சரியமா ஒரே கெட்டா கெட்டி ஓடி 9 முயல் அடிப்பான் ஆமா இருந்து என்பது உடும்படிப்பான் இருந்து என்பது உடும்படிப்பான் வில் வளைக்க சரந்தொடுக்க சரந்தொடுக்க வேண்டியதோர் கலை படித்தான் கலை படித்தான் படியாத கலைகள் எல்லாம் படித்து படியாத கலைகளை எல்லாம் படித்து அரக்கனுக்கு வயதோ ஆமா என்னாச்சு என்ன ஆகின்றது 8 வயதிலே அரக்கனுக்கு காந்தரூப கல்யாணத்தை முடித்து கல்யாணத்தை முடித்து அரக்கனுக்கோ வயது 21 வயதாச்சு 21 வயதாச்சு பார்த்தால் இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் சூரிய நமஸ்காரத்தை முடித்து விட்டு நமஸ்காரத்தை முடித்து விட்டு தன்னுடைய அரண்மனையிலே வந்து ஆமா ஆனால் அரண்மனையில வரும்போது வருகின்ற பொழுது நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்த்தார் நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்த்தார் அப்படி நிலக்கண்ணாடியை ஏறிட்டு பார்க்கும் போது தன்னுடைய வலது செவியோரமோ ஆமா இடது செவியோரமோ இடது செவியோரமோ 2 நரமுடிய கண்டார் நரமுடிய கண்டார் ஆகா ஆஹா நாமளுக்கோ தலை நரைத்து விட்டது நான் எனக்கும் பாரியா அப்ப 2 பக்கமும் தலை நரைச்சு போச்சியா ஆமா வயசு ஆகல ஆமா நானும் ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் அம்மா அடிக்க குடத்தை நீ அடியாங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டுக்கு அதானே நீ தான் ஊரா வில்லடிக்க நானுமா உன் பானையை போட்டு அடிக்கணும் அப்படிங்கு ஆமா என்ன செய்ய வில்லு பாட்டெல்லாம் அதோட விட்டுறணுமா அப்படி ஐயா பரம்பரை தொழில 5வது பரம்பரை 6வது பரம்பரை ஆம்பளை பிள்ளை கையில எடுத்தாம்னு வை ஆமா ஆண்டியா போக வேண்டியதுதான் அதெல்லாம் போக வேண்டாம் அது சரிதான் பொம்பளை பிள்ளையா இருந்தா படிக்க வைக்கலாம் தப்பு இல்ல ஆமா அது பருவத்துல
ஐயா ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம். ஆமா 3 நேரம்னா 1:20 1:40ங்காங்களே. ஆமா நான் இப்பதாங்க மாயாண்டியை எப்பவுமே நினைப்பேன். என்னய்யா என்ன படைச்ச ஒரு பொம்பளை பிள்ளையா படைச்சிருக்கலாம்ல. ஐயா ஆமா என்ன 3 நேரத்துக்கு 1:20ன்னு கேட்டதை உடனே கொடுக்காங்கல்ல. அதான் நான் நினைப்பேன். அதுக்கு உங்களை யாரு இப்படி பறக்க சொன்னா நான் என்ன செய்ய? ஆனால் ஆமா அழகா சம்பாத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆமா 25 வயசுக்குள்ள சம்பாத்தியம் பண்ணி 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிடலாம். அப்படியா ஐயா? நீங்க வேற. நீ இப்ப 6 வருஷமா வில்லடிக்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்க? ஒரு அரணா கோடி கூட வாங்க முடியல என்னால. ஆமா நீங்க கேட்டா ஒரு ஆம்பளை வில்லு படிச்சுக்கிட்டு இவ்வளவு கேட்கான். ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் அரக்கனுக்கு அப்ப பார்த்தா ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் தன்னுடைய வலது செவியோரமும் இடது செவியோரமும் 2 நரமுடிய கண்டார். நாமளுக்கோ தலை நரைத்து விட்டது. இனிமேல் இந்த நாட்டு சும்மா நமக்கு வேண்டாம். நம்ம மகனாகப்பட்ட அரக்கனுக்கு இளவரசு பட்டம் சூடி பார்க்க வேண்டும் என்று அவனிகளை 56 தேசமும் பறையடித்தார். அரக்கனுக்கு பட்டம் என்று 56 தேசத்து சிற்றரசர்களும் எப்படி வருகின்றார்? நல்ல பெருணையா ஓடி வாரார் அரசரெல்லாம் நடையுமாக ஓடி வந்து மகனாகப்பட்ட வல்லரக்கனை மஞ்சள் நீர் அட வைத்து பட்டு பீதாம்பரம் தான் அணிந்து செங்கோல் கையிலே கொடுத்து சாதாரணத்திலே அமர வைத்தார்கள். பார்த்தா ரத்த கண்ணீர் ஆச்சுதையா அரக்கன் அருகிலே வந்து ஆமா என்ன செய்கின்றான்? என்னையா செய்கின்றான்? அப்பா என்ன மகனே வல்லரக்கா இந்த பட்டம் தலைக்கு ஏறிய நாள் முதலா தான் என்ற தலக்கணம் கொள்ளாமல் ஒரு குடைக்கு ஆமா ஒற்றுமையாக இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும் என்று ஆமா தன் தலையில இருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை கலட்டி தன் மகனாகப்பட்ட அரக்கன் தலையிலே சூடுகின்றார். எப்படி சூடுகின்றார்? அரகராரணை என்று அரணே என்று அணிந்தாலே கிரீடம் மாலை மகனே வல்லரக்கா 56 66 66 76 76 96 96 106 116 என்னம்மா ஏழ முடியா? ஆமையா 46 இல்ல. ஆமா நாம் பெத்த மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா அரகராரணை என்று அணிந்தால் கிரீடமதை சிவனை என்று சூடினால் கிரீடமதை ஆமா
மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா தர்மத்தின் வழி நின்று அதர்மம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் நீ அரசாட்சி செய்ய வேண்டும், அரசாட்சி நடத்த வேண்டும் என்று ஆமா அரக்கனுக்கு ராச்சுதையால் புத்திமதிகளை சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? எப்படி ஐயா சொல்லுகின்றார்? மகனே வல்லரக்கா மகனே வல்லரக்கா பட்ட நாமம் கண்டவரை பணிந்து மிக வணங்க வேண்டும், நெத்தி நாமம் கண்டவரை நேர நின்று வணங்க வேண்டும், ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆறு காலம் பூஜை செய்வாய், தூர வழி போறவருக்கு சுமதாங்கி நாட்டி வைக்கும், சால வழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைக்கணும், பால் மடமும் திறந்திடுவார், பால் மடமும் திறந்திடுவார், பள்ளிக்கூடம் என்னையா என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆறு கால பூஜை செய்வாய், ஆறு கால பூஜை செய்வாய், சாலவழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைப்பாய், தண்ணீர் பந்தல் கட்டி வைப்பாய், தூரவழி போறவருக்கு சுமதாங்கி நாட்டி வைப்பாய், சுமதாங்கி நாட்டி வைப்பாய், பால் மடத்தை திறந்திடுவாய், பள்ளிக்கூடத்தை நடத்திடுவாய், பள்ளிக்கூடத்தை நடத்திடுவாய், பட்டநாமம் கண்டவரை பணிந்து மிக வணங்க வேண்டும், பணிந்து மிக வணங்க வேண்டும், நெத்திநாமம் கண்டவரை நேரே நின்று வணங்க வேண்டும், நேரே நின்று வணங்க வேண்டும் என்று ஆமா அரக்கனுக்கு புத்திமதிகளை சொல்லி வைத்து அரியாசனத்திலே அமர வைத்துவிட்டு ராச்சுதையால் ஆமா பழையபடி அரண்மனையில வந்து அமர்ந்தார். உடனே அரக்கனானவன் அழகு பாதாள உலகத்தை ஆண்டு வாராம் பாருங்க, எப்படி ஆண்டு வருகின்றார். ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆறு கால பூஜை செய்வான், சாலவழி போறவருக்கு தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தான், பால் மடத்தை கட்டி வைத்தான், தாயில்லாத குழந்தைகளுக்கு ஆமா பள்ளிக்கூடம் திறந்து வைத்தான், அதர்மம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றார். அவன் எப்படி அரசாட்சி செய்து எப்படி ஆண்டு வருகின்றார். மாதா சொல்ல தண்டாமலே ஆட்சி செய்து தாயார் சொல் தண்டாமலே அந்த களமகனு ஆண்டு அவை ஈராறு வருடம்
வருகின்றான். மாதா சொல்லை தட்டாமல் மன்னனாட்சி செய்து வாரா. மன்னன் ஆட்சி செய்து வருகின்றான். தாயார் சொல் தட்டாமல் ஆமா தலை மகன் ஆண்டு வாரா. தலைமகன் ஆண்டு வருகின்றான். அப்படி ஆண்டு வரும்போது என்னாச்சு? என்ன ஆகின்றது? வருஷம் 12 வருஷமாச்சு. 12 வருடமாச்சு. அரக்கனுக்கு கேடு கால ஆரம்பிக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல 12 வருஷம் ஆயிட்டா. ஆமா 12 வருஷம் முடிஞ்சு ஆமா 13வது வருஷம் பிறக்க போகுது. ஆமா யாரை அழைத்தான்? யாரை அழைக்கின்றான்? மந்திரிய வரவழைத்தான். ஏ மந்திரி என்ன என்ன இங்க வாப்பா. என்ன மன்னா சொல்லுங்க மன்னா. நான் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்து ஆமா இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு மன்னா? நீங்க இந்த அரியாசனத்திலே அமர்ந்து அதாவது 12 வருடங்கள். சரி 12 மாதங்கள் 12 மாதங்கள் 12 வாரங்கள் 12 வாரங்கள் 12 நாட்கள் 12 நாட்கள் 12 மணி நேரங்கள் ஆகிறது மன்னா. 12 மணி நேரங்கள் கரெக்டா. மந்திரினா அப்படி எல்லாம் இருக்கணும். ஆமா. டக்குனு மன்னருக்கு அப்படியே கொஞ்சம் கூட அச்சு விலகாம எதை சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லணும். ஆமா அப்படி எடுத்து சொன்னா தானே மன்னருக்கு புரியும். அதுதான் அதுக்கு தான் மந்திரின்னு பக்கத்துல இருப்பாங்க. ஏ மந்திரி என்ன இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அதுக்குள்ள வருஷம் 12 ஆயிட்டாயா? அதுக்குள்ள 6-7 வருஷம் கடகடன்னு ஓடி போச்சோ. ஆமா ஏ மந்திரி ஆமா அப்ப நம்ம அம்மா நம்மட்ட கொடுத்தது எத்தனை? நம்ம அம்மா நம்மட்ட கொடுத்தது 2 களஞ்சியம். 2 களஞ்சியம். ஆமா ஒன்னு ராமர் களஞ்சியம், இன்னொன்னு லட்சுமணர் களஞ்சியம். மந்திரி ஆமா இப்போ நம்மட்ட எத்தனை இருக்கு? நம்ம அந்த 2 களஞ்சியத்தையும் குறையாம பத்திரமா வச்சிருக்கோம். சரிதான். ஆமா இப்ப நம்மட்ட எத்தனை களஞ்சியம் இருக்கு? 2 களஞ்சியம் இருக்குமண்ணா. இன்னும் 2 தான் இருக்கா? ஆமா 2 களஞ்சியமும் ரெங்கு பெட்டியை விட்டு வெளியே வர மாட்டுக்கு. அப்ப அந்த 2 களஞ்சியம் இன்னும் பெருகலையா? குறையாம வச்சிருக்கோம். ஏ மந்திரி இந்த 2 களஞ்சியத்தை நாம எப்படியாவது 21 களஞ்சியமாக பெருக்க வேண்டும். 21 களஞ்சியமாக பெருக்க வேண்டும். சண்டாள பாவி 21 களஞ்சியமா பெருக்கணும்னு நினைச்சானே. ஆமா அதுல தப்பு இல்ல. கிடையாது. இடையில ஒரு வார்த்தையை போட்டான் பாரு. என்ன வார்த்தையா? எப்படியாவது பெருக்கணும். எப்படியாவது பெருக்க வேண்டும். நேர்மையான வழியில பெருக்கணும்னு நினைச்சானா? கிடையாது. என்னையா செய்கின்றா? மந்திரி 2-21 சீக்கிரம் பெருக்கணும்னு வை. ஆமா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? வரவ கூட்டணும். செலவை குறைக்கணும். செலவை குறைச்சி கை சிக்கன படுத்தினாதான். ஆமா கையை இருக்க மூடினாதான் காசு செலவழியாது. காசு சேர்க்க முடியும். ஆமா என்று சொல்லி அந்த சண்டாள பாவி வல்லரங்க அவன் என்ன செய்தான் பாருங்க. ஐயா செய்கின்றான். ஆலயத்தை அடைக்க சொன்னா அன்னதானோ நிறுத்தினானே. ஆலயத்தை அடைக்க சொன்னா பள்ளிக்கூடம் மூட சொன்னா. அந்த தாயில்லாத பிள்ளைகளுக்கு இந்த பால் மடத்தை அடைக்க சொன்னா. அவன் சொன்னதானோ நிறுத்தினானே. அந்த சதிகார வல்லரக அவன் தருவந்தையும் மறந்துட்டானே. அதர்மமான கையெடுத்தான். அதிகாரப்படுவாய். அவன் அம்மா சொல்ல மறந்தானே. அந்த அரக்கன் அந்த வல்லரகு அவன் தாயார் சொல்ல மறந்தானே. அந்த தலைமகான வல்லரகு அவன் பண்டராமன் கண்டவர். பதரம் பேசுவான். நெத்தி நாமம் கண்டவர் சொல்லையா யார நின்று ஏசுதானே. அந்த சண்டாள வல்லர
என்ன செய்கின்றான்? என்னையா செய்கின்றான்? தருமத்தை மறந்தா. அதாவது என்னம்மா? இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. எப்படி வாழ்க்கை? 5 பிள்ளைகளையும் சுத்தி உட்கார வச்சு சரி அம்மா சைடுல உட்கார்ந்து ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமா. கொஞ்சம் காசா என்னய்யா வாங்குத 85,000 அங்கதானே கொடுக்க போறேன். 85,000 ஐயா? ஆமா, அப்புறம் இளைய கலைஞர் வரணும்னா சும்மாவாமா? அப்ப எனக்கு சம்பளம் கூட வேணும் இந்த பாட்டுக்கு. அதாவது பங்க பிரிங்க ஆடுன காலு நிக்காது, பாடுன வாயு நிக்காது, களவாண்ட கையும் நிக்காது. களவாண்ட கையா? ஆமா, உண்மைதானம்மா. யார் களவாண்டா? இல்ல, ஆடுன வாயு நிக்காது, ஆடுன காலு நிக்காது, பாடுன வாயு நிக்காது, களவாண்ட கையும் நிக்காது. அப்படி யார் களவாண்டா? சொல்லுதம்மா. அதான் இப்ப பாருங்க ஐயா, இப்ப பாருங்க 105 வயசு இருக்கும். எம்மா சும்மா இருங்க. சேர்ல உட்கார்ந்துகிட்டு நீ போடுற மெட்டுக்கெல்லாம் ஐயா தலை அசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வயசுக்கு எத்தனையோ இல்ல பாத்துருப்பாங்க. ஆமா, நம்மளாம் ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்லம்மா. அது என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளாம் முந்தானத்து பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான்னா நீங்க. ஆமா ஆமா, ஏன்னா பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆமா ஐயா, அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த பாட்டிமார்கள் எல்லாம் இந்த பம்படி சொடல கதைய. அதாவது என்னம்மா, ஒரு வில்லுக்காரங்களா இருக்கட்டும், ஆமா, எந்த தொழிலாளியா இருந்தாலும் பேர் வாங்குறது எங்க தெரியுமா தெரியும்? எங்கய்யா தெரியும்? இந்த கொடை முடிஞ்ச மறுநாள் குளத்து வேலையில தான் தெரியும். ஆமா ஆமா, குளத்து வேலையில போய் பேசுவாங்க. அந்த வில்லுக்காரன் வந்தான் ஒருத்தன். ஆமா, அவன் பாட்டு படிக்க பக்கத்துல ஒருத்தி கிடந்து ஆடுதா ஆட்டம், ஆடுனாலே ஆட்டம். அடே அப்பா, எங்க கிடந்து அந்த ஆட்டக்காரிய பிடிச்சிட்டு வந்தானா தெரியல. சீமையில இல்லாத வில்ல கூட்டிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி. ஆமா, நல்லா இருந்தாலும் சரி, ஆமா, நல்லா இருக்கதும் குளத்து வேலையில தான் தெரியும். தெரியும். நல்லா இல்லாம இருக்கதும் குளத்து வேலையில தான் தெரியும். குளத்து வேலையில தான் தெரியும். அந்த காலத்து பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்ட்ட நல்லா படிச்ச தம்பின்னு ஒரு வார்த்தை வாங்கிட்டா போதும். ஆமா, அந்த ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் 10,000 ரூபாய்க்கு சமம். சமம் சமம். ஏன்னா அந்த காலத்து தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து அப்படி வாங்க முடியாது. ஆமா, ஆகையினால் அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் வல்லரங்க, மகன் வல்லரக்க அதர்மத்தின் வழியிலே நின்று அரசாட்சி செய்கின்றான். செலவ குறைக்கணும்னு நினைச்சான் பாரு. ஆமா, ஆலயத்தை அடைக்க சொன்னான். அன்னதானத்தை நிப்பாட்டினான். எதுக்கு ஆலயத்தை அடைக்க சொல்லுதான்? ஏன்னா ஆரம்ப செலவே அங்க இருந்து தான் ஆரம்பிக்கு. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடத்தணும். 6 கால பூஜைக்கு கொடுக்கிற பூஜை பொருள் செலவு மிச்சம். பத்தி, சூடம், தேங்காய், வாழைப்பழம், வாழை இலை, அதுக்கப்புறம் எண்ணெய், அத்தனையும் மிச்சம். பூசாரிக்கு கொடுக்கிற சம்பளம் மிச்சம். அதுக்கப்புறம் ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமா கொடுக்கிற கும்பாபிஷேக செலவு மிச்சம். ஆலயத்தை அடைக்க சொன்னா அன்னதானத்தை நிறுத்தினான். பால்மடத்தை அடைக்க சொன்னான். பள்ளிக்கூடத்தை மூட சொன்னா. பள்ளிக்கூடத்தை எதுக்கு மூட சொல்லுதான்? ஏன்னா பிள்ளைக வளர்ந்து வாலிபமாகி படிச்சு பெரிய ஆளாகி நாம கிட்ட வந்து மண்ணா எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு, எவ்வளவு நீங்க மக்களுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு கணக்கு கேட்பான். கணக்கு கேட்க விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அவனை படிக்க விடக்கூடாது. ஆமா என்று மன்னனாகப்பட்ட வல்லரக்க பள்ளிக்கூடத்தை மூட சொன்னா. சண்டாள பாவி அம்மா சொல்ல மறந்தான். ஆமா, அதர்மத்தை கையில் எடுத்தான். தாயார் சொல்ல மறந்தான். பாவி தர்மத்தையும் மறந்து விட்டான். பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கண்ட சிவபெருமா. ஏ வல்லரக்கா, ஏன் ஆலயத்தையா நீ மூட சொல்லுத? ஆமா, ஒன்ன வச்சுக்கிடுத, ஒன்ன பாத்துக்கிடுதேன். உன் வயித்துல அடிச்சா நீ 7 தலைமுறைக்கு இருந்ததுங்க அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. அப்போ ஆமா, நாட்டு மக்கள் வயித்துல அடித்தா அவங்க என்ன தேடி வருவாங்க? ஆமா, நீ என்ன தேடி வருவ? அப்ப நான் உன்னை பாத்துக்கிடுதேன் என்று ஆமா வாயு பகவானை மரண பகவானை வரவழைத்தார். அப்பா என்ன? ஏ வாயு, ஏ வருண பகவான், ஆண்டவன் நான் சொல்லும் வரைக்கும் ஆமா அரக்கனுடைய நாட்டிலே காற்றென்பது அடிக்க கூடாது, மழை என்பதும் பொழிய கூடாது. என்ன தெரியுமா? ஆமா, அரக்கனுடைய நாட்டிலே ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றான். அது எப்பேற்பட்ட பஞ்சத்தை பகவான் வரவழைக்கின்றார்? எப்பேற்பட்ட பஞ்சம் ஐயா? எப்பேற்பட்ட பஞ்சம் இருக்கிறது? புண்ணியராயா கூட்டணியா அங்க பாக்க. ஆனால் ஆமா, ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றார். எப்படி பஞ்சத்தை வரவழைக்காரு? நாளி உருண்ட பஞ்சோ